ஸ்பை, ரிக்யூம் ஃபார் அ ட்ரீம், பிளாக் ஸ்வான், த ரெஸ்லர், த வேல் இந்த மாதிரி அட்டகாசமான படங்களை கொடுத்த டேரன் அர்னோல்ஸ்கியோட அடுத்த படம் தான் காட் ஸ்டீலிங். கதை என்னன்னா 1998 நடக்குது. ஹேங்க்னு ஒரு பேஸ்பால் பிளேயர் இருப்பாரு. ஆனா அவரால் விளையாட முடியாது. காரணம் என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல அவருடைய ஃப்ரெண்டை கொண்டிருப்பாரு. அதனால அந்த கில்ட்லயே இருக்கிறதுனால சரக்கு கடுமையாகி ஒரு பார்ல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது ஹேங்கோடைய ஃப்ரெண்ட் ரஷ் வந்து அவருடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால என்னுடைய பூனையை பார்த்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு லண்டன் கிளம்பி போயிடுறாரு. இவரும் அந்த பூனை எடுத்துட்டு ரூம்ல வந்து இருக்கும்போது அந்த ரஷ்ஷை தாடி சில பேர் வராங்க. வந்து இவர் அடிச்சு போட்டு ரஷ் எங்கன்னு கேட்கும்போது இவருக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் யாரு, ரஷ் எதுக்கு தேடுறாங்க, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை. அதாவது இந்த ஆளோட படங்கள்ல வர கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனை நோக்கி தான் போகும். ஏன்னா இவருடைய படங்களே அப்படிதான். அந்த ரெஸ்லர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரெஸ்லராக இருப்பார். சூப்பரான படம். அவர் பார்த்தீங்கன்னா வயசாகி ரிட்டையர்ட் ஆகி அவர் வந்துட்டு வேற ஒரு இடத்துல ஒரு வால்மார்ட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவருக்கு வந்து கடுப்பாகும், என்னடா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெயின் இதில் ரெஸ்லிங்கில் வந்துட்டு இருந்தப்போ அந்த கை தட்டல் அங்கேயே பழகிட்டாங்க. அவங்களுக்கு அதை தாண்டி வந்துட்டு வேற ஒன்றுமே தெரியாது. இப்படி தான் வந்து இருந்தாங்க. அது ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது போய் வந்துட்டு ஒரு வால்மார்ட்டில் ஒரு சாதாரண வேலை செய்யணும்னா கடுப்பாகும். இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் இவர் வந்து திரும்பவும் ரிங்கில் போய் விளையாடணுங்கிறது தான் இவ்வளோ இதாக இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டேஜுக்கு போவார். அந்த ரெஸ்லிங் போய் அங்கே போய் ஃபைட்டிங்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஒரு சூப்பரான படம். என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான படம் இது. அதே மாதிரி பிளாக் ஸ்வான், நட்டாலியா போர்ட்மன் ஆஸ்கர்லாம் வாங்கினாங்க பர்ஃபார்மன்ஸ். அந்த அளவுக்கு வந்து ஒரு மேட்னஸான படம். இந்த டோப்லங்கர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஆள், அதாவது ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான படம் அது. அதெல்லாம் கிளைமேக்ஸ் போக போக ஒரு நெயில் பைட்டிங்கான படம். பெலரனா டான்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ஹாரரை பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து அட்டகாசமான படம். ஆனால் அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான படங்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருந்தது. இதே மாதிரி தான் அப்போ பார்த்தீங்கன்னா பையன் ஒரு படம் வந்துச்சு. அது வந்து சிடியில் வந்து பார்த்தோம். நாங்கள் பார்த்து அப்போ தான் அது ஒரு டைம் தான் பார்த்தேன். நான் திரும்ப பார்க்கல. ஏன்னா அது வந்து அந்த படம் பார்க்கும்போது தான் தோணுச்சு, இந்த படம்லாம் யாருக்காக எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்கிறாங்க, அப்படிதான் எனக்கு தோணுச்சு அப்போ பார்க்கும்போது. நாங்கள் அப்பவே பார்த்துருக்கோம் பாருங்க. இது அதுதான் வந்து சரியான லோலை. அது வந்துட்டு என்ன இன்னும் புரியல எங்களுக்கு. வந்துட்டு எதுக்குடா இதை எடுத்தானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ், அந்த பையை கண்டுபிடிக்கிறது தான். அதில் வந்துட்டு சில இதெல்லாம் இருக்கும். அது வந்து ஒரு சைஃபை ஆர் த்ரில்லர் மாதிரி தான் வரும் அது. நான் திரும்ப ரீவிசிட் பண்ணல. அது ரீவிசிட் பண்ணி பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு. ஆனால் ஏன்னா அந்த மாதிரி அப்போ அப்படியே தோணுச்சு. யாருக்கு இதெல்லாம் பார்ப்பா, யாருக்குடா இந்த ஆடியன்ஸ்லாம் இருக்காங்கங்கிற மாதிரி தான் இருந்தது அப்போல்லாம் இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நோட் பண்ணி பாருங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஐடியா கிடைக்கும். நானே வந்து அதை திரும்ப பார்க்கணுன்ட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஏன்னா ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன். அது அப்போ பார்த்தது. அதெல்லாம் மறந்துடுச்சு. அதெல்லாம் ரூம்குள்ள ஜெயிலில் என்னென்னமோ நடக்கும். அதெல்லாம் மறந்துடுச்சு. திரும்ப பார்க்கணும். அது பார்த்தா தான் தெரியும் எப்படிங்கிறது. பார்த்துட்டு அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவோம். இதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் பிரபலமான படம் தான். எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ரிக்யூம் ஃபார் அ ட்ரீம்ங்கிற படம். நான் இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 4 கேரக்டர் மெயின் கேரக்டர் இருக்கும் அந்த படத்தில். அப்படியே யாருக்காகும் கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தாலுமே ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக தான் இருக்கும். ஏன்னா 2 இருக்கும். அதாவது என்னன்னா அந்த ட்ரீம் ஒன்று இருக்கும். அது இவங்க ட்ரீம் அதாவது நல்லா இருக்கும். ட்ரீமுங்கிறதே தெரியும். நல்லா ஆஹா நீட்டா போகுதுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். லைஃப் எவ்வளோ நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இருக்கும். அப்போ அது பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்கும் அது. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லாருமே வந்து ஒரு ட்ரக் அடிக்டாக தான் இருக்க மாதிரி, பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டு தனியாக தான் இருப்பாங்க இவங்க எல்லாருமே. இந்த மாதிரி இந்த சிக்கல்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். அந்த படம் பயங்கரமான படம். அதே மாதிரி டிவியில் வந்து உங்களை கூப்பிடுறாங்க வாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க வந்து அந்த ரெட் ட்ரெஸ் ஒன்று இருக்கும். அதை போடணுங்கிறதுக்காக அந்த டேப்லெட்ஸை போட ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து அதை போட்டுட்டு வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே அந்த சேஞ்ச் ஆகும் பாருங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொருத்தம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவன் ட்ரக் அடிக்ட்டு. அவன் 2 பேர் இருப்பானுங்க. அவன் அதுக்கு குத்துன்னு குத்தி அது ஒன்று இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா. அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன பண்றது, அப்படியே மாறி வேற மாதிரி போகும். அப்படியே கிளைமேக்ஸ்ல அதை காட்டுவாங்க. ஐயோ, அங்க அந்த படத்துல ஒரு மியூசிக் வரும். டேரன் டேரன் ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் அது. அது நம்ம இப்ப பார்த்தாலுமே அது ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு டிஸ்டர்பான ஒரு படம். கொஞ்சம் அது என்ன ரியாலிட்டி வந்து அப்படியே காமிச்சிருப்பாங்க. இதுதான் மெயின். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிருவாங்க. அதுதான் இவருடைய படங்கள் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வந்து கடைசியில போய் அதோட ஒரு கோர் எண்டுக்கு போகும்போது பார்த்தா வேற மாதிரி ஒன்று காட்டுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியா த வேலுன்னு ஒரு படம் எடுத்தாரு. பிரெண்டன் ஃபாஸ்டர் வருது. அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அவன் வந்து அப்படியே குண்டாயிட்டே போவான். ஏன்னா டிப்ரெஷன்ல உட்காந்து சாப்பிட்டு
பீஸா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி அவனால் எந்திரிக்கவே முடியாது, உட்காந்துட்டே தான் இருப்பான். அவர் பார்த்தீங்கன்னா யாருன்னா மம்மி படத்தில் வருவார், அவர் தான் வந்து இதில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் வந்து ஆஸ்கர்லாம் கிடைச்சது இவருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம் அது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மோபி டிக்கோட அந்த எஸ்ஏ தான் வந்து படிச்சுட்டு வந்துட்டு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சூப்பரான படம் அது. இந்த மோபி டிக்கோட அந்த கதையே வந்து ஒரு அட்டகாசமான ஒரு கதை. நீங்கள் வந்து அதெல்லாம் வந்துட்டு படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேரன் அரோனோஃஸ்கி பார்த்தீங்கன்னா பீக்ல இருந்தார். இந்த மாதிரி அட்டகாசமான படங்களை வந்துட்டு கொடுத்து தள்ளினார். அந்த பீரியட்லலாம் இந்த படமெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னாலே ஒரு மாதிரி இதுலேருந்து மீள்றக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டு இவருடைய படங்களே இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு வந்துட்டு இந்த காட் ஸ்டீலிங்கை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப ஒரு ஆவரேஜான, ரொம்ப சாதாரண ஒரு படமாக தான் இருந்துச்சு இவருடைய படங்கள்லேயே பார்க்கும்போது. அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு புதுசாக பார்க்கல. நம்ம வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வரனால எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது வந்துட்டு இந்த இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் காமெடி பேஸா வச்சு தான் வந்து எடுத்திருக்காங்க. இது இந்த படத்துல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஜியூஸோட அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இதுல வர காமெடிலாம் வந்துட்டு நம்மளுக்கு சிலதெல்லாம் புரியும். இல்லைன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு அது கனெக்ட் ஆக முடியாது. அந்த பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஜூஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, கொஞ்சம் அதெல்லாம் வந்துட்டு ஈஸியா கனெக்ட் ஆகும். அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அது தெரியணும்னு அவசியம் இல்லை. சொல்றேன், அது தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு அந்த காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா சிலதெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும்னு வைங்க. அதாவது நீங்க இந்த படங்கள்லாம் மைண்ட்ல இல்லாம தனியா இந்த படத்தை பார்த்தோம்னா இந்த படம் நல்லா தான் இருக்கும். அதுதான் வந்துட்டு ஒரு இது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் எடுத்த படங்கள்லயே ரொம்ப சாதாரண படம் வந்துட்டு இந்த படம் தான் நான் சொல்லுவேன். அப்படிதான். ஏன்னா இது முன்னாடி சொன்ன படங்கள்லாம் ஒரு மாதிரி தாக்கத்தை உண்டு பண்ணிடும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு 90s ஹாலிவுட் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஆனா இது நல்லா தான் இருக்கும். வந்து குறைச்சலான படம்லாம் கிடையாது. ஒரு டீசென்டான படமா இருக்கும். இதுலயுமே பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட கேரக்டர் ஒன்று வரும். அட்டகாசமா இருக்கும். ஒரு ஜெம்மான கேரக்டர். ஸோ இவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரோலை கொடுத்துருவாரு. அந்த மாதிரி தான் இதுவுமே இருக்கும். ஆனா ஜெம்மான கேரக்டர்லாம் எங்க விட்டு வைக்கிறானுங்கிற மாதிரி தான் ஆகும். அது ஒரு மாதிரி ஏன்டா சே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தோணும். நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கன்னை வச்சு தான் வந்துட்டு அவர் கண்டுபிடிப்பாரு. அந்த மாதிரி தான் வந்து படமே போகும். கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா யாருங்கிறது வந்துட்டு அது காட்டும்போது நல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு எதையுமே கம்பேர் பண்ணாம பிளாங்கா பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுல தான் வந்து இந்த படத்துல தான் ஒரு ஹாப்பி என்டிங் மாதிரியே இருக்குது. மற்ற எந்த படங்களுமே ஹாப்பி என்டிங்கே இருக்காது. எல்லாம் கொடூரமா தான் இருக்கும். ஆனா இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி என்டிங்கா முடிச்சுட்டாரு. வயசாகிறதுல அப்படி சாஃப்ட் ஆயிடுவாங்கல்ல, அந்த மேட்னஸ் எல்லாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் சொன்ன இவருடைய எல்லா படங்களையும் பாருங்க. ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு சூப்பரான டைரக்டர் இவரு. ஸோ கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.